யுத்தம் வந்து இப்போ வந்து எப்படி போயிடுச்சுன்னா, ஹமாஸ் ஹிஸ்புல்லாவை தாண்டி ஈரான் இஸ்ரேல் யுத்தம் மாதிரி இன்னைக்கு ஒரு மாற்றம் கண்டுவிட்டது. எந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தனோ அங்கே இன்னைக்கு வந்து எதிர்ப்பு இஸ்ரேலுக்கு வந்திருக்கு. இப்போ லெபனானில் ஒரு ஜனாதிபதியாக கிறிஸ்துவரை தவிர யாரும் வர முடியாது. இந்த மாதிரி ஒரு சாசனம் இன்னைக்கு வரைக்கும் அதை கடைபிடிக்கிறாங்க. பிரதமராக வேண்டுமானால் இஸ்லாமியர் வரலாம், ஜனாதிபதியாக வர முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல். நீங்கள் ஈரானுடைய அணு உலைகளை தாக்குங்கள், நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது. அது என்ன அணு உலைகளை தாக்குங்க அப்படின்னா சொல்லலையே, ஜோ பைடன் சொல்ல மாட்டார். ஜோ பைடன் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா, நாங்கள் இஸ்ரேல் பக்கம் தான் நிற்போம். ஆனால் ஒரு படி மேலே ட்ரம்ப் போய் என்ன பண்ணுறாரு, ஈரானுடைய அணு உலையே தாக்குங்க, அதை உடச்சிட்டிங்கன்னா தான் தப்பிக்க முடியும். அது வந்து ஒரு பெரிய டேஞ்சரஸ் மூவ். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான புதுமடம் ஹலீம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இஸ்ரேலில் உச்சக்கட்ட பதட்டமாக இருக்குது. இப்போ என்ன வேணாலும் நடக்கலாங்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க போகுது? அது எப்பொழுது ஈரான் வந்து 200க்கு மேற்பட்ட இதை ஒன்றும் அடித்து இங்கே வந்து குண்டுகளை போட்டாங்களோ அப்பொழுதே இந்த உச்சக்கட்ட பதட்டம் வந்து விட்டது. என்னதான் அயன்ட்ரோம் வச்சு அடித்தாலும் தடுத்தாலும் 50 விழுக்காடுக்கு மேற்பட்ட இதை வந்து தடுக்க முடியல இஸ்ரேலால். இப்போமா அது ஒரு குற்றச்சாட்டமாக இருக்குது. அந்த அயன்ட்ரோம் வந்து சரியாக இல்லை. என்ன காரணம்னா, அயன்ட்ரோம் வந்து அனுப்புகின்ற எல்லா இதையும் தடுக்க முடியாது. அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஏற்கனவே வந்து கடந்த மாதம் வந்து ஈரான் வந்து அனுப்பிச்சது வந்து பார்த்திங்கன்னா டைம் டூரேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கு மேலே. ஆனால் சில தினங்களுக்கு முன்பு போட்ட அனுப்பித்த ஏவுகணை என்பது வெறும் 9 நிமிஷத்தில் வந்து விழுந்திருக்கு. ஸ்பீட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. அப்போ இதை தடுக்க முடியல. ஒன்று இன்னும் சொல்லப்போனால் ஈரான் நேரடியாக சொல்லிச்சு, நாங்கள் போட்ட 90 விழுக்காடு ஏவுகணை விழுந்திருக்கு, 10 விழுக்காடு தான் தடுத்தாங்க, வெற்றின்னு கூட சொன்னாங்க. ஆமாம். ஆனால் இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா 50 விழுக்காடு தடுத்துட்டோன்னு. அப்போ இஸ்ரேலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 50 விழுக்காடு தடுத்தா கூட 50 விழுக்காடு கீழே விழுந்திருக்கு. இப்போ என்னென்னா, அடுத்த கட்டத்துக்கு நோக்கி இப்போ இன்றைக்கி போர் வந்து நகர்ந்துருக்கு. கடந்த அக்டோபர் 7 ஆரம்பித்த யுத்தம் இந்த அக்டோபர் 7 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இஸ்ரேல் இராணுவம் ஹமாஸில் போய் அடிச்சிருக்காங்க. அவன் ஏற்கனவே வந்து அடிபட்டு கிடக்கிறான். அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா முகாமில் தான் இருக்காங்க. பெண்களும் குழந்தைகளும் முகாமில் இருக்காங்க. ஒழுங்கான சாப்பாடு இல்லை, மருத்துவம் இல்லை. அதே மாதிரி மேற்கு கரை, ஜோர்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற மேற்கு கரையும் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு 10 லட்சம் மக்கள் முகாமில் தான் இருக்கான். அங்கேயும் போய் அடித்து தான் ஒரு 30 பேர் நேற்று கொண்டிருக்கான். இப்போ இது வந்து நினைவுபடுத்தும் விதமாக, ஹமாஸ் தானே போன தடவை அடித்தான், அதை நினைவுபடுத்தும் விதமாக செஞ்சதான் சொல்கிறான். ஆனால் யுத்தம் வந்து இப்போ வந்து எப்படி போயிடுச்சுன்னா, ஹமாஸ் ஹிஸ்புல்லாவை தாண்டி ஈரான் இஸ்ரேல் யுத்தம் மாதிரி இன்றைக்கி ஒரு மாற்றம் கண்டுவிட்டது. ஒரு விஷயம் இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு அரசியல் சாசனம் என்னென்னா, 2 இறையாண்மை மிக்க நாடுகள் யுத்தம் போயிட்டால் அதை நீங்கள் வந்து ஒரு குழுவுடைய யுத்தமாக பார்க்க முடியாது. அது வந்து 2 நாடுகளுடைய யுத்தம் ஒன்று. இரண்டாவது, ஒரு எந்த நாடு முதல்ல அடிக்குதோ இன்னொரு நாடு திருப்பி அடிக்கிறத உலக நாடுகள் ஒன்று தடுக்க முடியாது. இப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஏற்கனவே இஸ்ரேல் வந்து ஈரானில் வந்து இஸ்மாயில் ஏனியாவை கொண்டது, ஏவுகணை அனுப்பிச்சதெல்லாம் இருக்குது. அதுக்கு பதிலடியாக அவங்களும் செஞ்சுட்டாங்க. இப்போ இதோடு நின்றுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் 2 பேருமே வந்து சபதம் ஏற்றுக்கொண்டு நான் விட மாட்டோம், இவர் வந்து ஈரானுக்கு விலை கொடுத்தே தீருவோம், அவங்க வந்து இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் நாங்களும் விட மாட்டோம், இப்படி போய் நிற்கிது. இப்போ இந்த சூழ்நிலையில் தான் லெபனானில் போய் மறுபடியும் நேற்று பார்த்திங்கன்னா லெபனானில் 100க்கும் மேற்பட்ட விமானங்களில் போய் குண்டுகளை போட்டிருக்காங்க. தெற்கு லெபனானில் இருக்காங்க இப்பொழுது மக்கள் யாருமே இல்லை. தெற்கு லெபனான் மக்கள் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இடம் மாறிட்டாங்க. அது யாருமே கிடையாது. அங்கே போய் குண்டை போட்டுட்ருக்கான். இப்போ ஹிஸ்புல்லா தான் இங்கே இருக்கிறான், மக்கள் இல்லை, சிவிலியன்ஸ் கிடையாது. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டான், இவன் வந்து மீண்டும் வந்து எல்லையை தாண்டி அந்த லிட்டன் ஆரை தாண்டி இஸ்ரேலுக்குள்ளே வந்து பேராஷூட்டில் குதிக்கிறான். அந்த காட்சியை கூட பிபிசி போட்டிருந்தாங்க. வந்து உள்ளே வர்றான். இப்போ நேரடியாக வந்து
அந்த யுத்தம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நேரடியாக யுத்தம் வரும்பொழுது இன்னும் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஏன்னா 3 பக்கம் தாக்குதல் இல்லை. ஹமாஸும் கூட இப்போ தாக்கினதா அதான் சொல்கிறேன், ஹமாஸ் ஏற்கனவே செயலிழந்து போய் தான் இருக்கிறான். ஹமாஸ்கிட்ட இருக்குது. ஆனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் 41,880 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அதாவது அதிகாரப்பூர்வமாக. ஆனால் அங்கே இருக்கின்ற செஞ்சிலுவை சங்கம் என்ன சொல்லுதுன்னா 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் காசாவில் கொல்லப்பட்டிருக்காங்க. 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் பெரும்பாலானவர்கள் குழந்தைகளும் பெண்களும். இப்போ இவங்க சொல்கிற கணக்கே, அதாவது ஐக்கிய நாடுகள் சபை சொல்கிற கணக்கே 41,882 பேர். அதில் பெண்களும் குழந்தைகளுமே கிட்டத்தட்ட வந்து 30,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ இது ஒரு மோசமான ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிற பாயிண்டில் ஐக்கிய நாடுகள் சபை அதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஐக்கிய நாடுகள் சபையுடைய செயலாளரையே இஸ்ரேலுக்குள்ள உள்ள விட மாட்டேன்னு சொல்கிறான், எங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதற்கு இடையில் அவன் வந்து ஏற்கனவே வந்து இந்த ஈரானுடைய புரட்சிகர படையை வந்து பயங்கரவாத அமைப்பாக மாற்றணும்னு சொல்லிட்டு 32 நாட்களுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு கடிதம் எழுதினாங்க. யார்? இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ்னு ஒருத்தர். அவர் அனுப்பிச்சதை அது சில நாடுகள் ஏற்றுக்கொண்டன, பல நாடுகள் ஏற்றுக்கொள்ளலை. அது ஒரு கோபம். ஐக்கிய நாடுகள் சபையை இது ஏற்றுக்கல. ஏன்னா அது வந்து ஈரானுடைய புரட்சிகர படை என்பது ஈரானுடைய வந்து உளவுத்துறை எப்படி மொசாத் இருக்கோ அது மாதிரி முடியான்ட்டாங்க. அதை விட இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி உலக நாடுகள் எந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தனோ அங்கே இன்றைக்கி வந்து எதிர்ப்பு இஸ்ரேலுக்கு வந்திருக்கு. இப்போ முக்கியமாக சொல்லப்போனால் இங்கிலாந்து. இப்போது இஸ்ரேல் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இங்கிலாந்து தான். ஏன்னா வந்து பாலஸ்தீனம் என்பது இங்கிலாந்துடைய காலனி நாடாக இருந்தது தான். விடுதலை பெற்று போனதும் அவங்க விடுதலை பெறும் பொழுது வெள்ளைக்காரங்கள்லாம் அந்த நாட்டை விட்டு வெளியே போனாங்கல்ல. நம்ம 47 விடுதலை கிடைத்தது மாதிரி 1948 பாலஸ்தீனத்துக்கு விடுதலை கொடுத்தாங்கல்ல. அப்பொழுதே 2 நாடாக பிரிச்சுட்டு தான் போனான். இங்கே எப்படி இந்தியாவை பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போனானோ அது மாதிரி அங்கே வந்து பாலஸ்தீனம் இஸ்ரேலும் பிரிச்சுட்டு தான் போனான். அப்படிப்பட்ட இங்கிலாந்து அவங்க நாட்டில் இன்றைக்கி மக்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக திரண்டது ஒரு முக்கியமானது ஒன்று. மூன்றாவது என்னென்னா பிரான்ஸ். ஏனென்றால் பிரான்ஸுடைய காலனி நாடாக தான் லெபனான் இருந்தது. எப்படி பாலஸ்தீனத்தை வந்து இங்கிலாந்துடைய காலனி நாடாக இருந்ததோ அது மாதிரி லெபனான் சிரியாவை பிரான்ஸ் காலனி நாடாக வைத்திருந்தது அந்த காலகட்டத்தில். அதனால் வந்து பிரான்ஸுடைய அந்த மொழி வந்து பார்த்திங்கன்னா லெபனானில் அந்த அரபு மொழிக்கு அப்புறம் 2வது பெரிய மொழி ஃப்ரெஞ்சு தான். இதில் லெபனானில் கிறிஸ்துவர்கள் நிறையா இருக்கிறாங்க. லெபனானில் சொல்லப்போனால் லெபனானில் ஜனாதிபதியாக ஒரு கிறிஸ்துவர் தான் வர முடியும்னு ஒரு அரசியல் சாசனமே இருக்குது. இப்போ லெபனானில் ஒரு ஜனாதிபதியாக கிறிஸ்துவரை தவிர யாரும் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சாசனம் இன்றைக்கி வரைக்கும் அதை கடைபிடிக்கிறாங்க. பிரதமராக வேண்டுமானால் இஸ்லாமியர் வரலாம், ஜனாதிபதியாக வர முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல். இன்றைக்கி பிரான்ஸ் உடைய மிகப்பெரிய ஒரு தேவாலயம் லெபனானில் இருக்குது. மிக புகழ்பெற்ற தேவாலயம் பெய்ரூட்டில் இருக்குது. அது வந்து பிரான்ஸ் தான் கட்டி கொடுத்தாங்க. இப்போ அப்படிப்பட்ட சிறப்பம்சங்கள் ஃப்ரான்ஸில் இருக்குது. அதனால் இப்போ ஃப்ரான்ஸ் என்ன கண்டிஷனுக்கு வந்துட்டாங்கன்னா லெபனானை தாக்குவதை ஃப்ரான்ஸ் விரும்பலை. புரிஞ்சுக்குங்க. ஏன் ஃப்ரான்ஸ் வந்து இஸ்ரேலை இப்போ எதிர்கொள்கிறாங்க, எதிரான மனப்பான்மைக்கு போகிறாங்கன்னா அங்கே இருக்கின்ற தேவாலயங்கள் தாக்கப்படுவதை ஃப்ரான்ஸ் விரும்பலை. ஏனென்றால் அந்த புகழ்பெற்ற தேவாலயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு முன்பு உள்ள தேவாலயங்கள். அதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஃப்ரான்ஸ் விரும்புது. இந்த அரசியல் சாசன சட்டத்தை லெபனானில் உருவாக்கியவர்களும் பிரெஞ்சுக்காரன் தான். அதை ஃப்ரான்ஸில் வச்சு தான் உருவாக்குனாங்க சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி. அப்போ அதனால் வந்து லெபனானோ வந்து தெற்கு லெபனானோடு நிறுத்திக்கணும். தெற்கு லெபனானை தாண்டி வந்து உள்ளுக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா வடக்கு லெபனானில் முழுவதும் வாழுபவர்கள் கிறிஸ்தவர்கள், தெற்கு லெபனானில் இருப்பவர்கள் வந்து ஷியா முஸ்லீம்கள். அப்போ வடக்கு லெபனான் பக்கம் போகக்கூடாது. அந்த உத்தரவாதம் இஸ்ரேல் கொடுக்கணும்னு சொல்லி இப்போ ஃப்ரான்ஸ் அரசாங்கம் கேட்குது. அது ஒரு பிரச்சனை. இங்கிலாண்டில் இப்படி ஒரு நிலைமை. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய நாடுகளில் ஸ்பெயின், ஏற்கனவே ஸ்பெயின் வந்து நாங்கள் வந்து இஸ்ரேல் மேலே பொருளாதார தடை வைத்திருக்கிறோம், எங்களுக்கும் அவங்களுக்கும் தூதரக உறவு கூட வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து மெக்சிகோனோட அதே மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது என்னன்னா அமெரிக்கா போன்ற சில நாடுகள் ஏன் இன்னும் இஸ்ரேல் மேலே ஒரு ஹோல்டு வச்சுருக்காங்கன்னா மத ரீதியான ஒரு விஷயந்தான். அவர்களை பொறுத்தவரை வந்து இஸ்ரேலில் இருக்கின்ற அந்த பெத்லஹேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோர்தான் ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த யோர்தான் ஆறு படுகையில் தான் ஜீசஸ் வாழ்ந்ததாக பைபிள் சொல்லுது.
அங்கே இருக்கின்ற பெத்லஹேமில் தான் அவர் பிறந்தார். அது முக்கியமான ஒரு புனித தலமாக கிறிஸ்துவர்கள் பார்க்குறாங்க. வருடா வருடம் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளிலிருந்து ஏராளமான பேர் இந்த பெத்லஹேம் விசிட் பண்ணுறாங்க. குறிப்பாக ஜோர்டானுக்கு போகிறாங்க. அதனால தான் ஜோர்டானும் இஸ்ரேலும் அதை பாதுகாக்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவர்கள் யூதர்களை நம்புகிற அளவுக்கு யூதர்கள் கிறிஸ்துவர்கள் நம்புறது கிடையாது. இது வந்து ஒரு கசப்பான உண்மை தான். ஆரம்ப காலத்திலேருந்தே அவர்கள் ஜீசஸை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. சொல்லப்போனால் ஜீசஸுமே யூத குலத்தில் பிறந்தவர் தான். ஆனாலும் கூட அவர் ஏதோ ஒரு காரணங்களாக அவர் ஜீசஸ் ஏற்றுக்கல. அதுக்கு பல்வேறு காரணங்களை சொல்கிறாங்க. ஜீசஸை செல்வியில் இறந்து கொன்றதாக யூதர்கள் நம்புகிறாங்க, கிறிஸ்துவர்கள் நம்புறதில்லை. அவர் அப்படி கொண்டாலும் மீண்டும் உயிர்ப்பித்து வருவாருங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. மேலிருந்து வருவார், மரணிக்கவில்லை. இஸ்லாமுமே ஜீசஸ் மரணிக்கவில்லை நம்புது. இன்னும் சொல்லப்போனால் ஜீசஸை அவர் மரணிக்கவில்லை என்று இஸ்லாம் நம்புது, கிறிஸ்துவ நம்புகிற மாதிரி. ஆனால் யூதர்கள் நம்பலை, யூதர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அவர்கள் இன்னுமே அவர்களுடைய மதத்திலிருந்து, அதாவது யூத குலத்திலிருந்து ஒரு தேவதூதர் வருவார் நம்புகிறாங்க. ஆனால் இந்த கிறிஸ்டியன் ஐடியாலஜி என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேல் ஒரு தன்னாட்சியான ஒரு மிகப்பெரிய நாடாக இருந்தால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து வருவார், அவர் ஜெருசலத்தில் தான் இறங்குவார் என்று கிறிஸ்துவர்கள் நம்புகிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இறங்கக்கூடிய இடத்திற்கு நாம் பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த இடம் ஒரு புண்ணிய பூமி, அதை பாதுகாப்பவர்கள் யூதர்கள் தான் அப்படிங்கிற பார்வையில் கிறிஸ்துவர்கள் பார்க்குறாங்க. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது இப்போ இங்கே இருக்கின்ற எல்லா கிறிஸ்துவர்களுமே ஏன் இஸ்ரேலை அவங்க ஆதரிக்கிறார்கள் என்றால், இஸ்ரேல் அழிந்து விடக்கூடாது, இஸ்ரேல் ஒரு பெரிய ஒரு அரச இதாக மாற வேணும், ஒரு அகண்ட இஸ்ரேலாக மாற வேண்டும்ங்கிற அந்த வேதாகமம் சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை அவங்க ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒன்று. ஆனால் இப்போ நிலைமை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, இப்பொழுது ட்ரம்ப் சொன்ன ஒரு விஷயந்தான், நீங்கள் ஈரானுடைய அணு உலைகளை தாக்குங்கள், நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது. அது என்ன அணு உலைகளை தாக்குங்க அப்படின்னா, சொல்லலையே, ஜோ பைடன் சொல்ல மாட்டார். ஜோ பைடன் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்காருன்னு சொன்னார்னா, நாங்கள் இஸ்ரேல் பக்கம் தான் நிற்போம். அது அமெரிக்காவில் எந்த ஜனாதிபதி வந்தாலும் இஸ்ரேல் பக்கம் தான் நிற்பாங்க. காரணம், அவங்களுடைய அந்த ஐடியாலஜியை ஏற்றுக்கிட்டவங்க, ஜியோனிசத்தை ஏற்றுக்கொண்ட அமெரிக்க அரசு. இன்றைக்கி மற்ற நாடுகளை விட அமெரிக்கா தான் அதில் தீவிரமாக இருக்கிறது. ஆனால் ஒரு படி மேலே ட்ரம்ப் போய் என்ன பண்ணுறாரு, ஈரானுடைய அணு உலையே தாக்குங்க, அதை உடச்சிட்டிங்கன்னா தான் தப்பிக்க முடியும். அது ஒரு பெரிய டேஞ்சரஸ் மூவ். ஏனென்றால் அணு உலை என்பது என்ன, யுரேனியத்தை பிரித்து எடுக்கணும். உண்மைதான், ஈரானில் ஒரு 5.5 டன் யுரேனியம் இருக்குது, அது அவங்களே சொன்னது. அதுக்கு மேலே இருக்கலாம். 60லிருந்து 80 விழுக்காடு அது அந்த யுரேனியம் செறிவூட்டப்பட்டு விட்டதாக அமெரிக்கா சொல்லுது. செறிவூட்டுட்டா அது உனக்கு அணு உண்டா கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்போ அது ஒரு டேஞ்சர். அந்த டேஞ்சர் அவங்கள்ட்ட இருக்குன்னு, அவங்கள்ட்ட அதே மாதிரி 3க்கும் மேற்பட்ட பெரிய அணு உலைகள் இருக்கின்றன. 2011, 2015, 2020 3 அணு உலைகளை ஈரான் வெளிப்படையாகவே அறிவித்தது, எங்கள்கிட்ட இருக்குன்னு. அது வெளிப்படையாகவே அறிவித்தது. அப்போ அந்த அணு உலைகள் தெஹ்ரானில் இருக்குது, அதை தாக்குங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி தாக்குனால் கண்டிப்பாக மற்ற உலக நாடுகள் விட்டுருமா? ஏன்னா அவங்களுக்கு நேஷன் நாடுகள் எப்படி பார்க்கணும்னா, ஈரானை தாக்காதவரை அவங்க வரமாட்டாங்க. இப்போ நீங்கள் ஹமாஸையோ அல்லது ஹிஸ்புல்லாவையோ அடிச்சுக்கிட்டே இருந்தால் அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க அவங்கள இவங்க உள்நாட்டு பிரச்சனைன்னு விட்டுருவாங்க. இப்போ ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்நாட்டு பிரச்சனை, அது இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்குள்ள பிரச்சனை. ஹமாஸ் அடிச்சதுன்னா அவங்களுக்கு எல்லா பிரச்சனைன்னு விட்டுருவாங்க. ஆனால் ஈரான் போன்ற நாடுகளை நீங்கள் தாக்குனீங்கன்னா அது உங்களுக்கு சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் அது பிரச்சனை. இப்போ ட்ரம்ப் வெளிப்படையாக இதை சொன்னதன் மூலமாக இது இன்னும் ஒரு சிக்கலை நோக்கி வருது. நவம்பரில் தேர்தல், நவம்பர் 1 தேர்தல். நீங்கள் தேர்தலுக்காக சொல்லிட்டாரு, அவங்க தேர்தலுக்காக சொல்லிட்டாரு, அங்குள்ள யூதர்கள் வாக்கு வேணும், 5% இருக்காங்க அமெரிக்காவில், அவங்களுடைய வாக்கு முக்கியம்னு நினச்சி சொல்லிட்டாருன்னு எடுத்துக்கிட்டா கூட, ட்ரம்ப் அப்படி ஆள் இல்லை. ட்ரம்ப் ஒரு அதிரடியான ஒருத்தர், எதை எப்போ சொல்லுவாருன்னு தெரியாது, ஒரு தாட்புட்னு பேசக்கூடியவர். ஏற்கனவே கமலா ஹாரிஸே சொன்னாங்க, ட்ரம்ப் பேசுகிறதெல்லாம் உலக நாடுகள் சிரிக்கின்றன. ஆனால் அப்படி ஆள் இல்லை, அவர் எதையாவது ஒன்று ஏடாவிடமாக பண்ணக்கூடியவர் தான். அவர் வெற்றி பெற்று விட்டால் நிலைமை என்னங்கிறது இப்போ நம்ம கற்பனை பண்ண முடியல. அவர் வெற்றி பெற்று விட்டால் ஏதோ வேணாலும் முடிவெடுப்பார். அமெரிக்க ஜனாதிபதிக்கு என்று ஒரு சுப்ரீம் பவர் இருக்கிறது, அது ஒரு சிக்கல். இப்போ இன்றைக்கி நிலைமைக்கு என்ன நிலைமைனா, ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் எல்லையை தாண்டி விட்டார்கள்.
யுத்தம் உள்ளே வந்துருச்சு, இந்த லிட்டர் தண்ணி வந்துருச்சு. ஈரான் நேரடியான யுத்தத்தில் அவங்க எப்போவுமே ரெடியாக தான் இருக்காங்க. நேரடி யுத்தம் தான், தூரமாக இருந்தாலும் நான் பதிலுக்கு தாக்க ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் ஒரு தாக்குனாக்க நான் திருப்பி அடிப்பேங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஹமாஸை பொறுத்தவரை வந்து அவர்கள் பலமிழந்து இருக்கிறார்கள். ஹமாஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவர்கள் உணவுக்கும் மருந்துக்குமே போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால் வந்து ஆனால் அவங்க எந்திரிச்சிடக்கூடாது, அவன் திருப்பி பலம் பெற்று விடக்கூடாதுன்னு தான் திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ ஒரு கேப் விட்டு ஏன் ஹமாஸை அடிக்கிறாங்க இஸ்ரேல்னா, அவன் திருப்பி பலம் பெற்று விடக்கூடாதுன்னு. ஆனால் அங்கே நிலைமை மோசமாக இருக்கிறது. இதற்கிடையில் வந்து ஏமானிலிருந்து அந்த உதிப்படைகள் வந்து அவர்களும் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த யுத்தக்களம் சூடாகி கொண்டு தான் இருக்கிறது. அது அமெரிக்க தேர்தல் முடியும் வரை நிலை இருக்குமா, அந்த சூடு உடைந்து விடுமா அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி நிலைமைக்கு இஸ்ரேல் வந்து ஒரு த்ரெட்டில் தான் இருக்குது இன்றைக்கி நிலைமையில். ஏன்னா அமெரிக்கா இன்றைக்கி வந்து ஏதோ படையை அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க தேர்தல் முடியாமலாம் முடிவெடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பைடன் வந்து உத்தரவிட்டார். என்ன உத்தரவு? அமெரிக்க படம் உள்ள வந்துச்சுன்னா ரஷ்ய படம் வருது. அதாங்க, இஸ்ரேலில் ஏற்கனவே அமெரிக்க படை இருக்குங்க. அவர்களுடைய ஒர்க் ஸ்டேஷன் வந்து கத்தாரில் இருக்குது, சவுதி அரேபியாவில் இருக்குது, யுஏஇயில் இருக்குது. ஸோ அங்கேயே அவங்களுடைய படை இருக்குது. ஆனால் அட்டாக் பண்ணுறதுக்கு உத்தரவு இல்லை, டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தான் உத்தரவு இருக்குது. அதாவது ஒரு ஏவுகணை அனுப்பிச்சாங்கன்னா நீங்கள் தடுங்க, அதாவது உங்களை டிஃபெண்ட் பண்ணுங்கள், இஸ்ரேல் டிஃபெண்ட் பண்ணுங்கள், இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஆனால் ஈரானை அட்டாக் பண்ண வேணாம். அதனால் புரிஞ்சுக்கணும், ஈரானை அட்டாக் பண்ணுவதற்கு அமெரிக்க படைகளுக்கு உத்தரவு இல்லை, ஈரானுடைய ஏவுகணையை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உத்தரவு இருக்குது. அதுக்கு தப்பு இல்லைல்ல. இப்போ நான் உங்களுக்கு கூட வர்றேன், உங்களை ஒருத்தர் அடிக்க வரான்னு தடுக்கிறதுக்கு எனக்கு பண்ணுறேன், அதை ஒன்றும் யாரும் கேட்க மாட்டாங்க. நான் திருப்பி போய் தாக்குனா தான் பிரச்சனை. அந்த நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்குது. இப்போ ஒரு எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது சிச்சுவேஷன் டஃப்பு தான். ஜெருசலம் இஸ்ரேல் முழுவதும் அலாரம் ஒழிச்சு கொண்டு தான் இருக்குது, டேஞ்சரஸாக இருக்குதுன்னு. பதுங்குகுழியில் மக்கள் ஒரு அலாரம் அடித்தால் பதுங்குகுழியில் தங்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. ஸ்கூலெல்லாம் இன்றைக்கி மூடப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலில் வந்து ஸ்கூல் எல்லாமே க்ளோஸ்டு. அப்போ இது வந்து ஒரு என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாங்கிற சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது. சார், ஈரானில் இருக்க அணு உலையை வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இஸ்ரேல் அதிபர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அந்த அணு உலையை தாக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அதை தாக்குனா என்ன நடக்கும்? இல்லை ஈரானுக்கு அது பெரிய பாதிப்பு இல்லை. இவர் இப்போ ட்ரம்ப் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே கமலா ஹாரிஸும் பைடனும் ரியாக்ஷன் எப்படின்னா, இது ஒரு முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஏங்க, ஒரு நாட்டை போய் அணு உலையை தாக்குதுன்னு சொன்னால் இப்போ பைடனுமே கமலா ஹாரிஸுமே வந்து அரசியலை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, ட்ரம்புடைய டிசிஷனை பாருங்கள், நாளைக்கு இவர் ஜனாதிபதியாக ஆகிவிட்டால் அணு உலையை பயன்படுத்துவாரா, அணுவை பயன்படுத்துவாரா, இது மக்களுக்கு இது வந்து பொருளாதாரத்தை எப்படி மோசமாக்கும். இப்போவுமே அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் முக்கியமானது என்ன தெரியுமா? இந்த கச்சா எண்ணெய் இருக்கிற இடத்த தாக்காதீங்கன்னு, நீங்கள் அணு உலையை விட்டுருங்க. ஏனென்றால் உலக அளவில் 3வது கச்சா எண்ணெய் உற்பத்தியில் 3வது பெரிய நாடு ஈரான். அதை ஒன்றும் கை வைக்க வேண்டாம், ஏன்னா அது எல்லா நாடுக்கும் பாதிக்கும். அது வெறுமனை கச்சா எண்ணெய் வந்து கச்சா எண்ணெய் மட்டும் குறைக்காது, விலை வந்து ஏற்றாது, விலைவாசிகளே பிரச்சனையாயிடும். எல்லாத்தையுமே வந்து அது இன்டர் கனெக்டடாக இருக்குது. அப்போ அமெரிக்காவுடைய ஜனாதிபதி பைடன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் வந்து ஈரானை தாக்குனால் கூட அந்த கச்சா எண்ணெய் தயாரிப்பு நிலையங்களை தாக்காதீங்கன்னு. ஆனால் இவர் ட்ரம்ப் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது இல்லை, அணு உலைகளை தாக்குங்கள்னு. இல்லை, தாக்கும்போது ஈரானுக்கு எத்தகைய பாதிப்பு ஏற்படும்? எப்படிங்க விடுவாங்க? அணு உலையை தாக்கும் பொழுதே இப்போ இந்த 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 ஒரு எச்சரிக்கை, இந்த ஒரு ரிட்டாலியேஷனை வந்து கொடுத்தவொடனே அவன் உஷாராக இருக்க மாட்டானா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் தாக்கவே சொல்லி அடிக்கிறாங்க, இப்போ வந்து சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ரெடி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ அணு உலை அது இருக்கிற இடத்துக்குலாம் பெரிய பாதுகாப்பு போட்டிருப்பான், பெரிய அளவில் இன்றைக்கி வந்து அங்கே வந்து அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினைப்பான். தாக்கவே முடியாத மலைக்கு உள்ளே தான் அது இருக்குதுன்னு அங்கே அணு உலையோட இது எப்படி வச்சுருப்பாங்க? உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டு ஈரான் வந்து அணு உலை தயாரிப்பில் இறங்கினாங்க. 2000 ஆண்டு யுரேனியம் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி எவ்வளோ வச்சுருக்கணும்னா, ஒவ்வொரு நாடுமே 200 கிராமத்துக்கு மேலே யுரேனியம் வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 200 கிராம் அவ்வளோதான் வச்சுக்கணும். 200 பண்ணிக்கணும், 200 கிலோ 200 கிலோ அதை கட் பண்ணிக்கங்க. 200 கிலோ யுரேனியம் தான் ஒரு நாடு வச்சுருக்கணும். இவன் 5.5 டன் வச்சுருக்கான். ஏனென்றால் அதை செறியூட்ட அணு ஆயுதமாக மாறும், அது வேண்டான்னு. இன்றைக்கி எல்லா நாடுமே வச்சுருக்கான் யுரேனியம், எல்லாருமே வச்சுருக்கோம். அப்போ இப்படி ஒரு சூழலில் நீங்கள் வந்து அவனை இது பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒன்று. அப்போ பட்டவர்த்தனமாக 3 அணு உலைகள் அங்கே இருக்கின்றனங்கிற விஷயத்த எல்லாருக்கும், அமெரிக்கா உட்பட எல்லா நாடுக்கும் தெரியும். இன்றைக்கி மொசாத் வந்து அந்த அணு உலைகளை எப்படி தாக்கலாம், எப்படி கொண்டு வராங்கன்னா,
ஈரானில் இருக்கின்ற அவர்களுடைய ஏஜெண்டுகளை இன்றைக்கி வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே அந்த இஸ்மாயில் கனியாவை கொலை செய்தாங்கல்ல, இது போட்டு அதுக்குமே அங்கே இருக்கின்ற ஏஜெண்ட் வச்சு தான், அங்கே இருக்கின்ற உளவாளிகளை வைத்து தான். அதாவது மொசாத்திற்கு ஈரானிலும் உளவாளிகள் இருக்கிறார்கள்ங்கிறது நம்ம வெளிப்படையாக தெரிஞ்சது. அவன் அங்கே இருக்கின்ற புரட்சிகர படையிலேயே இருக்குது உளவாள் இருந்தான், அவனுடைய ஏஜெண்ட் இருந்தான். இப்போ நிச்சயமாக வந்து அந்த அரசாங்கத்தில் ஏஜெண்ட் இருப்பான். அப்போ இந்த ஏஜெண்டுகளை உஷார்படுத்துகிறாங்க. எத்தனை ஏஜெண்டுகளை உள்ள நுழைக்க முடியும், அங்கே எப்படி தாக்குதல் பண்ணலாம், எங்கெங்கே பர்டிகுலராக அட்டாக் பண்ணலாம், துல்லியமான அட்டாக் பண்ணணும். அதை வந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப கைதேர்ந்தது, மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா ரொம்ப துல்லியமாக கைதேர்ந்த முறையில் அட்டாக் பண்ணி தான் இஸ்மாயில் கனியாவாக இருக்கட்டும், ஹசன் நஸ்ருல்லாலாம் கொல்லப்பட்டாங்க. அப்போ ஏற்கனவே அவங்களுக்கு அந்த மாதிரி வேலையில் வந்து பழக்கம் இருக்குது. அதனால தான் ஆயத்துல்லா கனிமையும் வந்து பாதுகாப்பாக அவர் மாறிக்கிட்டே இருக்காரு, ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. என்றால் இப்போ ஐதுல்லா கொமேனி கடந்த வெள்ளிக்கிழமை பேசினார்ல, அவர் சமீபமாக அப்படி பேசுறது இல்லை, சமீப காலமாக பேசவே கடைசியாக 4 வருஷம் அவர் எப்பொழுதுமே தன்னை வெளிப்படுத்தி கொண்டதே கிடையாது. ஆனால் அவர் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி வந்து பேசினார்னா இது இறுதி யுத்தங்கிற மாதிரி அவர் ஸ்பீச் கொடுத்தாரு. அந்த கையில் அந்த துப்பாக்கி இது இறுதி யுத்தங்கிற மாதிரி ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்போ இது வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு இண்டிகேஷனு. அப்போ அணு ஆயுதத்தை தாக்கணுங்கிறதுக்கு ஏன் இவங்க சொல்கிறாங்கன்னா, அவன் உணர்ச்சி வசப்பட்டு உன்னை போட்டான் என்ன பண்ணுவேன், எங்கள் கத்தி அவன் வச்சுருக்கான், அவன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம போட்டுருணுங்கிறது தானே இது. அப்போ அந்த இடத்துக்கு இப்போ வந்து வெளிப்படையாக சொன்னதுனால இதை ரகசியமாக சொல்லியிருக்கலாம். ட்ரம்ப் ஏன் வெளிப்படையாக சொன்னார், அது ஓட்டு அரசியல், வாக்கு அரசியல். அப்போ அமெரிக்காவில் இருக்கின்ற யூதர்கள் ஆஹா ட்ரம்ப் வந்து கமலா ஹாரிஸை விட இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறாருங்கிற காமிக்கணும்ல. ஆனால் இது நிலைமை என்ன, இப்போ ஈரானுக்கு நீங்கள் வந்து ரிட்டாலியேஷன் கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அவங்கள வந்து இன்னும் அவங்கள உஷாராக்கிட்டீங்க. இப்போ அவன் இன்னும் தெளிவாயிட்டான், அடுத்து நம்மளை இதில் வச்சா என்ன பண்ணுறதுன்னு. இப்போ அவன் அதுக்கேற்ற மாதிரி இடத்த மாற்றுவான், இல்லை அதுக்கேற்ற மாதிரி யுக்தியை செய்வான். இது இன்னும் வந்து டேஞ்சர் தான். இப்போ ட்ரம்ப் பண்ணது இன்றைக்கி இஸ்ரேலுக்கு நல்லது கிடையாது. நீ ரகசியமாக ஒரு விஷயத்த ஒரு ஆலோசனையை ரகசியமாக சொல்லுவாங்களா, பட்டவர்த்தனமாக சொல்லுவாங்களா? எதிரிக்கு தெரியாமல் தானே சொல்லணும். எப்போ எதிரிக்கு தெரிகிற மாதிரி சொன்னால் அதுக்கு பேர் ரகசியமா? இது அவங்களே உஷார்படுத்துறதுக்கு அதான வேலை. இவர் அவருக்காக பார்த்துக்கிட்டாரு, இஸ்ரேலுக்காக பார்க்கல, தேர்தலுக்காக பார்த்துக்கிட்டாரு. இப்போ இது வந்து இன்றைக்கி எப்படி போயிருக்கு அப்படின்னா, இன்னும் வந்து ஒரு பயத்தை உண்டாக்கிடுச்சு உலக மக்களுக்கு. அடடா இந்த ஆள் சொல்லி ஈரான்காரன் உண்மையிலே போட்டான்னா ஏங்க இவன் அடிச்சிருவான்னு ஒரு நாளைக்கு சொல்லுவான்ல, அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி சொல்லி எங்களுக்கு தாக்குதல் நடக்க முயற்சி பண்ணாங்க, அதனால நாங்கள் போட்டோன்னு சொல்லிடலாம்ல. எதை அணு ஆயுதத்தை போட்டோன்னு வைங்க, என்ன பிரச்சனை? அணு ஆயுதத்தை ஈரானேவா இங்கே கொண்டாந்து போட்டான்னா இஸ்ரேல் பக்கத்தில் எவ்வளோ டேஞ்சர் இது. அது என்னங்க, ஏற்கனவே வந்து 2ஆம் உலக யுத்தத்தில் அமெரிக்கா ஹீரோஷிமா நாகசாகியில் போட்ட இது வந்து அப்போவே 40களில் போட்ட இதே இன்ன வரைக்கும் நம்ம இது பண்ணலை. அதுக்கப்புறம் எந்த நாடும் பயன்படுத்தலை. அதுக்குமே அணுகுண்டு தானே. அதுதான் வந்து அணு ஆயுதம் தான் எவ்வளோ வீரியன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி இத்தனை ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் 60 வருஷத்துக்கு அப்புறம் அது எவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரிய குண்டு போட தேவையில்லையே, ஒரு சிறிய அளவு போட்டாவே போதுமே. இப்போ இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் செஞ்சுட்டாருன்னு சொல்லி கமலா ஹாரிஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரம்புடைய முட்டாள்தனம். அட்வைஸை இப்படியா வெளிப்படையாக சொல்லுவாங்க, இப்படியா வந்து ஒரு ஈரானை தூண்டி விடுவீங்க, போரை நிறுத்துறதுக்கு பதிலாக அந்த மக்கள் 2 நாடும் அடிச்சுட்டு சாகணுமா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் கமலா ஹாரிஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறோம், இஸ்ரேலுடைய மக்களுக்காக நிற்கிறோம், யுத்தம் நிறுத்தப்படும் தான் நினைக்கிறோம், அதனால் 2 நாடும் நிறுத்தணும்னு சொல்லி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, ஈரானுடைய பக்கமே இல்லை, நான் நேரடியாக வந்து இஸ்ரேல் பக்கம் நிற்கிறேன், நீ அணுகுண்டை கூட நீ குண்டு போட்டு நான் பார்த்துக்கலாம். நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, ஆளை வெட்டி சாய்ச்சி நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி தான் உக்ரைன் பக்கம் நிற்கிறாரு. இப்போது ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் அமெரிக்கா உக்ரைன் பக்கம் இருக்கிறது, ஆனால் ட்ரம்ப் ரஷ்யா பக்கம் நிற்கிறார். இந்த முக்கோணத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான நகர்வுக்கு உலகத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற வேலைன்னு நான் பார்க்குறேன். தொடர்ந்து எங்களோட பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார்.